நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய படங்கள் பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் 10-11 போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும், உங்களுக்கு ஒரு கம்பேக்குக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஸ்டார் நம்ம கவின் நடித்து வெளில வந்திருக்க படம் ஸ்டார் மூவி. இந்த கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, மெயினாக வந்து ஹீரோவோட அப்பா லால் வந்து ஒரு கேமராமேனாக இருக்கார். அவர் வந்து கவின் சின்னதாக இருக்கும் போதே வந்து கவினுக்கு வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லலாம் அவரை வந்து நடிக்க வச்சு கவினுக்கு வந்து ஆக்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் கவின் வந்து வளர வளர வந்து மூவிஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஆக்டிங்கில் வந்து ஒரு பேஷன் வருது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்ச உடனே அவர் வந்து ஒரு விஸ்காம் படிக்கலாம்னு நினைக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வேற வழியே இல்லாமல் அவர் இன்ஜினியரிங் தான் படிக்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போலாம்னாலும் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிங்கான ஒர்க் ஷாப் வந்து பாம்பேல நடக்குது. அது ஒரு பெரிய டைரக்டர் நடத்துறாரு. அந்த ஒர்க் ஷாப்ல நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்டிங் நல்லா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆயிலாம் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து நிறைய காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு பாம்பேக்கு கிளம்பி போறாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒர்க் ஷாப்ல வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவர் வந்து நல்லாவே நடிக்க தெரியல, அவருக்கு நடிப்பே வரலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னடா இது, நம்ம சின்ன வயசுல இருந்து வந்து நமக்கு ஆக்டிங் தான் எல்லாம், நமக்கு ஆக்டிங் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்த கவின் வந்து அந்த டைரக்டர் வந்து அவருக்கு ஆக்டிங்கே வரலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப உடையிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் உடைஞ்சாலும் அதை வந்து கிவ் அப் பண்ணாம திருப்பியும் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அட்டெம்ட் பண்ணி அந்த ஒர்க் ஷாப்லயே வந்து அவர் செலக்ட் ஆகுறாரு. அங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மூவிலயும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு எப்போ மூவில ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் நடக்குது. அந்த அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்ல இருந்து அவர் லைஃபே வந்து புரட்டி போட்டுது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சினிமா கரியருக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலையில இருந்து அவர் வெளியில வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி அவர் எப்படி ஹீரோ ஆகுறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டார் மூவியோட கதையே. இந்த படத்துல வந்து நிறைய ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீன் தான். ஹீரோட அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, சின்ன பையனா இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பாரதியார் வேஷம் போட்டுட்டு இருப்பாரு. அதுல வந்து அவனுக்கு மேக்கப் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மீசை வந்து பாரதியார் மீசை வந்து காத்துல பறந்து தொலைஞ்சிரும். தேடி தேடி பார்ப்பாங்க, கிடைக்காது. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும், இப்போ அந்த காம்படிஷனுக்கு போகணும். ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அவன் எப்படி நடிப்பான் மீசை இல்லாம பாரதியார்ன்ட்டு யோசிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த குட்டி பையனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு நடிகன் அவன் நடிக்கிற திறமையால எல்லாத்தையுமே மறக்க வைக்க முடியும். நீ நடிக்கிற நடிப்புல உன் மீசை வந்து தெரியாம இருக்கணும், அப்படி பண்ணிட்டீனாலே நீ சக்சஸ் அப்படின்னு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்ம பாக்குற எல்லாருக்குமே. அதே மாதிரி அவன் போய் நடிப்பான். ஸோ எல்லாரும் அந்த மீசையே மறந்துட்டு அவனுக்கு கிளாப்ஸ் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டயலாக தான் வந்து கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து புரிய வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். இன்னொரு ஸ்டாண்ட் அவுட் சீன் பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்காக ரொம்ப அழகா ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க. என்ன நடக்கும்னா, காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து மாடர்னா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி ஹீரோயின் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து ஒருத்தர் வந்து அவங்கள தப்பா போட்டோ எடுத்துற மாதிரி இருக்கும். அவங்க தப்பா போட்டோ எடுத்ததுனால ஹீரோ கவின் போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவாரு. அடிச்சு மண்டையை உடைச்சதுனால என்ன ஆகும்னா வந்து காலேஜ்ல வந்து ஹெச்ஓடி கூப்பிட்டு இவரை வந்து திட்டுவாங்க. திட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து கேர்ள்ஸ் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் பண்ணதுனால தான் வந்து இது மாதிரிலாம் போட்டோ எடுத்தாங்க, அதனால தான் இந்த மாதிரி சண்டைலாம் வருதுன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து காலேஜ்ல டான்ஸே ஆடக்கூடாதுன்ற மாதிரி அந்த காலேஜ்ல சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவன் வந்து தப்பா போட்டோ எடுத்தது தப்பில்ல, நீ சண்டை போட்டது தப்பில்ல, ஆனா நாங்க வந்து ட்ரெஸ் பண்ணி ஆடினது தான் தப்பா போச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து ஹீரோ கவின் வந்து இந்த ஹீரோயின் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்காக வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒரு டயலாக் பேசுவாரு. எல்லா சக்சஸ்ஃபுல் ஆண்களுக்கு பின்னாடியும் வந்து ஒரு பெண் தான் இருப்பா, பட் ஒரு பெண்ணோட ஃபெயிலியருக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா ஒரு ஆண் தான் இருப்பான்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. உங்களை பிடிச்சி கீழே இழுத்துட்டே தான் இருப்பாங்க, நீங்க நடந்து போற வரைக்கும் ரெக்கைய மாட்டிட்டு பறந்து பாருங்கன்னு அந்த டயலாக் வந்து சொல்லிட்டு இதோட இம்பாக்ட் வந்து அழகா இன்னொரு இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹீரோயினை வந்து அவங்க ஒரு லைஃப்ல வந்து அவங்க அப்பாவால ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. இவர் சொன்ன இந்த டயலாக கேட்டு இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பிரச்சனையில இருந்து வெளியில வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வந்து மூணாவது ஸ்டாண்ட் அவுட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோயின் வந்து கவின் வந்து அந்த ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை குவிட் பண்ணவே போயிடுவார் ஒரு ஸ்டேஜ்ல. அப்போ வந்து அவர் முன்னாடி சொன்ன மெசேஜ்ல இன்ஸ்பயர் ஆன அந்த ஹீரோயின் வந்து அவருக்கே அவர் சொன்ன மெசேஜை வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அழகா சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் ஏதோ ஒன்று வந்து பிடிச்சி இழுத்துட்டே தான் இருக்கும், நாம தான் அதை எட்டி உதச்சிட்டு மேலே வரணும் அப்படின்னுவாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ரொம்ப அழகான மெசேஜ். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று பெருசா சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு காரணங்கள், ஒரு அப்பாவாலேயோ அம்மாலேயோ ஒய்ஃபாலேயோ இல்ல ஒரு பணம் இல்லாத காரணத்தாலேயோ இல்ல ஒரு டேலண்ட் இல்லாத காரணத்தாலேயோ ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஒரு சில விஷயத்த வந்து அது மாதிரி நம்ம குவிட் பண்ணாம ஒரு விஷயத்த நம்ம போகணுன்றத வந்து நாம தான் அதை வந்து எட்டி உதச்சிட்டு நம்மளை இழுக்கிற ஒரு விஷயத்த வந்து நாம தான் எட்டி உதச்சிட்டு மேலே போகணும்னு சொல்லுவாங்க. அது வந்து
சூப்பர் மெசேஜ். அதுதான் வந்து இந்த படத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட்டும் ஹீரோக்கு அமையும். இந்த மெசேஜ் வந்து நம்ம லைஃப்லயும் நமக்கு வந்து டர்னிங் பாயிண்டா அமையும். இந்த மெசேஜை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4வது ஸ்டாண்டர்ட் சீன் கூட இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா பையனுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதாவது வந்து அவன் வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துரும் கவினோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங்கே ஒரு குவிட் பண்ணிடுவாரு. அப்ப அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து நீ தோத்துட்ட அப்படின்ற மாதிரி திட்டுவாரு. அவனே வந்து இல்லப்பா என்ன நீங்க தோத்துட்டேன்னு சொல்லாதீங்கன்னு அவன் வந்து கவின் வந்து கோமா அவங்க அப்பா ஷர்ட்டே பிடிச்சிருவாரு. அப்ப அவங்க அப்பா வந்து திருப்பி ஒரு பதில் சொல்லுவாரு, அது நீ ஏன் தோத்த சொன்னா நீ வந்து எப்போ கண்ணாடி பாக்குறத நிறுத்துனியோ அப்பதான் நீ நிஜமா தோத்த அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடந்துருது. அதால நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளால முடியாதுன்னு நினைக்கும் போது நம்ம முன்னாடி என்ன பண்ணுமோ அதை நம்ம நிறுத்தக்கூடாதுன்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஹீரோட அப்பா லால் வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. நம்ம வாரணம் ஆயிரம் படத்துல வந்து இப்படி ஒரு அப்பா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இதுல லால் வந்து அந்த மாதிரி ஒரு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர்லயே அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அவர் எப்படி வந்து அவரோட பையனை மோட்டிவேட் பண்றாரு, அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையிலையும் அவங்க அப்பா எப்படி சப்போர்ட்டா இருக்காருன்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா அவங்களோட ஆக்டிங் ரொம்ப அற்புதம், ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நம்ம பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு உண்மையாவே நடக்கிற கதை மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஒரு அம்மாவா நடிச்சிருக்க சீன்லாம் வந்து வேற லெவல். ஒரு சீன்ல வந்து அவங்க வந்து கவின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து நடிக்க தான் போவ அப்படின்னா ஃபைனலா வந்து அவங்க தாலி செயினே அப்படியே அவுத்து தூக்கி போட்டுருவாங்க, இதை எடுத்துட்டு போயிடுன்ற மாதிரி அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு தியேட்டர்ல. அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயின் அதித்தி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுரபின்னு ஒரு கேரக்டர்ல வந்திருக்காங்க, ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. அவருக்கு ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து கவினுக்கு வந்து ஒரு ரியல் சப்போர்ட்டா இருந்து எப்படி ஸ்டாரா மாறான்றதுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு இந்த படத்துல. அதே மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட் அதுவும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன பையனா காமிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் போறான், மூவிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஆக்டிங்ல பாட்டு பாடுறதெல்லாம் எப்படி நல்லா பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஆக்டிங் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கத்துக்க போற இடத்துல எப்படி வந்து ஆக்டிங்கை பண்றான். நெக்ஸ்ட் இன்னொரு சீன்ல வந்து படம் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் மூவி டயலாக்ஸை பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியுது கவினுக்கு ஆக்டிங் வருதா இல்லையா அப்படின்றது. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எப்படி அவர் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்றத வந்து அந்த டிரான்சிஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டயலாக் பிராக்டிஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா அந்த டயலாக் பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த டயலாக் அப்படின்னா வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை அப்படின்றத வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதை பார்க்கும் போது எனக்கே அந்த டயலாக் வந்து பேசணும் போல ஆசையா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அவரோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆக்டிங்ல வந்து டெவலப் ஆகிறது வந்து அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு ஹைலைட். 3 சாங்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த 3 சாங்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து வந்த ஒரு சாங் வந்து நிறைய அர்த்தத்தோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த சாங் வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு, காலேஜ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு சாங்கும் வந்து ஒரு மெலடி சாங், ஒரு லவ் ரொமான்டிக் சாங், அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பிஜிஎம் வந்து யுவன் சங்கர் ராஜா பயங்கரமா கலக்கி இருக்காரு. இந்த படத்தையே தூக்கி நிறுத்தினது வந்து யுவன் சங்கரோட பிஜிஎம் அண்ட் அந்த 3 சாங்ஸ் தான். இந்த படத்துல வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வந்து எடிட்டிங்கை பத்தி சொல்லணும்னா எடிட்டிங் வந்து கொஞ்சம் லேகா தான் இருக்கு. ஏன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படா வந்து ஹீரோவா ஆவாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்துல வந்து அவன் சாதிக்கிறான், பட் அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து ஆக்டிங் ரிலேட்டடா ஸ்ட்ரகிள் பண்ணது. கவின் வந்து ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. ஸோ எத்தனை ஆடிஷன் போயிருப்பாரு, எத்தனை ஆடிஷன்ல அவர் ரிஜெக்ட் ஆனாருன்னு மாதிரி காமிக்கல. ஒரே ஒரு ஒர்க் ஷாப் போறாரு, அங்க ரிஜெக்ட் ஆகுறாரு, அதுதான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரிலாம் வந்து பெருசா காமிக்கல. அவரோட அந்த ஒர்க் ஷாப்புக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படிதான் காமிச்சாங்க. கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு தோணல. ஸோ உங்களுக்கு அது தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் தான் இந்த படத்துக்கு. இந்த படத்துல வந்து நமக்கு நிறைய மெசேஜ் கிடைச்சிருக்கு. ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸே எத்தனையோ சொன்னா அதுவே நமக்கு வந்து ரியல் லைஃப் மெசேஜ் தான். ஹீரோ கவின் வந்து ஆக்டர் ஆகணும் நிறைய ட்ரை பண்ணுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா வந்து பாம்பேல வந்து ஒரு டைரக்டர் கிட்ட வந்து ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல சேர்ந்து ரிஜெக்ட் ஆயிடுவாரு. அவர் ரிஜெக்ட் ஆனாலும் அவர் திருப்பி அங்க வந்து போகாம அந்த ஊர்லயே இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவர் எடுத்துட்டு போன பணமும் போயிடும். சோ அங்க பணம் இல்லாம அவர் வந்து அங்கேயே தெருவிலேயே வேலை செஞ்சு டப்பாவாலவா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கடைசியா வந்து அவர் வந்து அந்த டைரக்டர் கிட்ட திருப்பி போய் நிப்பாரு. அப்ப அந்த டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து எனக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணேன், ஆனா நீ வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிக்கல. லைஃப்க்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் மெசேஜ். நம்ம தனிமையில இருக்கும் போது நாம தனியாவே யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம நாம தனிமையில இருக்கும் போது நம்ம தனியா இருக்கோம்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம தோத்துட்டோம் நினைக்க கூடாது. நம்ம லைஃப்ல எப்பயாச்சும் வந்து ரொம்ப தனிமையில இருக்கோம்னா அதுதான் நம்ம லைஃப்க்கே ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம கத்துப்போன்றத வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பர் மோட்டிவேஷன் படம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் வந்து சப்போர்ட். சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டிட்டர்மினேஷன் எவ்வளவு முக்கியம், நாம வந்து எவ்வளவு ஸ்டபனா இருக்கணும், எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஸ்டபனா இருக்கணும்ன்றத வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம்.
ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்ன்றது வந்து இந்த படம் காட்டுது. இந்த படத்திலேயே கூட ஒரு டேக்லைன் போட்டு இருப்பாங்க, யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட்ன்ட்டு. மூணாவது ரீசன் வந்து ரியல் லைஃப்லயே வந்து ஜெயிச்சவங்கள பத்தி இந்த படத்தோட டைரக்டரோட அப்பாவோட ரியல் லைஃப் கதை தான் இது. அண்ட் கவின் நம்ம விஜய் டிவிலையும் பார்த்திருப்போம் அவரை. ஸோ அவர் இப்போ வந்து நிஜமாவே ஒரு ஸ்டார் ஆயிட்டு வராருல. ஸோ அதை நம்ம பார்க்கறது வந்து கண்டிப்பா வந்து மூணாவது ரீசன் நான் சொல்றேன். இந்த படத்தை வந்து கண்டென்ட்டா பார்த்தோம்னா நிறைய லேக் இருக்கு, நிறைய குறை சொல்லலாம். பட் இந்த படத்தை வந்து கண்டெக்ஸ்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்கு. நானே நிறைய டேக்அவேஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த படத்தை பார்க்க வேணான்ட்டு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா, வெறும் என்டர்டைன்மெண்ட் தான் வேணும், நான் ரொம்ப சீரியஸாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேபி நீங்க இந்த படத்தை பார்க்க தேவையில்ல. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு 3 கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த படத்தை பார்க்கறதுக்கோ பார்க்க வேணான்றதுக்கோ இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்ல நீங்க போடலாம். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.